ஒரு பொருளும் நான் எப்படி எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு தெரியுமா? இங்க பாருங்க, இங்க எல்லா விதமான செலிபிரிட்டிஸோட பிக்சர்ஸும் இருக்கு, கரெக்டா? ஆனா சம்பந்தமே இல்லாம இங்க பாருங்க, இருங்க பாய், அது நான் தான். குட்டி பாப்பா ட்ரெஸ் மாதிரி இருக்குல்ல இது? இல்ல வேண்டாம், வச்சிருங்க. என் வீட்டுக்கு எடுத்துருக்க போல. ஆமா, உனக்கே கரெக்டா இருக்கும் போல இருக்கே போட்டா. வீட்டுல இருந்து கிளம்பும்போது என்ன வாங்கணும் முடிவு பண்ணிட்டு வெளில வாங்க. ஏன்னா நீங்க மட்டும் வாங்கல, இங்க வந்து எங்க உயிரும் வாங்குறீங்க. எதுக்கு என்ன உசி பேச்சு வரீங்க? அப்புறம் நான் ஆமான்னுவேன். என்ன பீனிக்ஸ் கூப்பிட்டு வந்திருக்கேன், என்ன நீ வாங்கி தர போறா? உனக்கு எதுவும் கிடையாது, எல்லாமே எனக்கு மட்டும்தான். இந்த கடை என்ன இழுக்குது. அதான் கடை இது. ஐயோ, டாஸ்மாக் அவ போக கூடாது, தப்பு. வாங்க வாங்க. வாழ்க்கை நாடகமா எல்லாம் போய் கணக்கா. காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள போகும்போதே செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டாரு, நோ வீடியோகிராஃப்ஸ் அப்படின்னாரு. லைஃப் ஸ்டைலுக்கா? என் லைஃப் ஸ்டைலே மாத்திட்டு லைஃப் ஸ்டைலுக்கு கூட்டு போறேன்ற மனசாட்சியே இல்லாம. பீனிக்ஸ் மாலில் ஒரு வேலைக்காரன் அந்த மாதிரி இருக்க. அனுமார் மாதிரியே இருக்கு. இப்படி ஆயிட்டேன். அதான் அனுமார் மாதிரியே தான் இருக்கு. வணக்கம் 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 வணக்கம். என்னைக்குதான் நம்ம இதுல ஒண்ணு சேர போறோம்னு தெரியல. நீ வணக்கம், நான் வந்து ஹலோ. நம்ம ஆல்ரெடி ஒன்னா சேர்ந்ததுனால நம்ம இது நடக்குது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ரெய்னி டேல எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷாப்பிங் பண்ண போறோம். ஆல்ரெடி உன்னை வெளில கூட்டு போனாலே என்ன எல்லாருமே வந்து அட்வைஸ் மழையில பொழியறாங்க. வாவ், நைஸ் Dresses. நான் அந்த Dress-அ பார்த்தா, நீ அந்த ஃபிகரை பார்த்த இல்ல? நீ அந்த பொண்ணு போட்டிருக்க Dress-அ தான் பாத்தியோன்னு நினைச்சு நான் கடையில இருக்க Dress-அ வாவுன. நீ அந்த பொண்ணு போட்டிருக்க Dress-அ பார்த்து வாவு. இல்ல, அந்த Dress நல்லா இருந்தது. ஆக்சுவலா அது ஒரு டைப் ஆஃப் வெஸ்டர்ன் இண்டோ கலந்த ஒரு அது ஒரு சல்வார். அதுவே முதல்ல தெரியல பெஸ்ட்னா. சின்ன சின்ன பர்ச்சேஸ், சின்ன ஷாப்பிங், பட்ஜெட் ஷாப்பிங். இது பேர் துட்டு எத்தனை வந்தியா? துட்டா மொத்தமா உன்னை கொண்டு வந்துட்டல்ல. ஷாப்பிங் பண்ணதுக்கு துட்டு எத்தனை வந்தியா? உன்னை இனிமே என்னால ராஜபாண்டின்னு கூப்பிட முடியாதுல்ல? எஸ், ஏன்னா அண்ணன் சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா என்னோட கதாபாத்திரத்தின் பெயர் சரவணன். தேஷாருவனா. ஃபர்ஸ்ட் நம்ம பென் டிரைவ் வாங்கணும். பென் டிரைவா? பென் டிரைவ் இருக்கு, ஆன் டிரைவ் இருக்காமோ? இங்க இருக்கு. ஆன் டிரைவர் தான் இருக்காரு, ஆன் டிரைவ் இல்ல. இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. நைஸ் ஜோக், லாரியாஸ். எப்படியா எடிட் பண்ணி போட்டுறா. எது? என் பேச்ச கேட்காம நீ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறல்ல? இது நமக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும். அப்புறம் என்ன, எவ்வளவு உழைக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. ஜிகே விளாக்ஸ்ல நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாமே ஈஸியா கிடைச்சிருதுன்னு. ஒரு பொருளும் நான் எப்படி எல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு தெரியுமா? வாங்குறது இவரு, பே பண்றது நானா? அதான் நானே எடுத்துவேன். இந்த பேச்சு நீ சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் என் பர்ஸ்ல இருந்து நான் என் கார்டு எடுத்துருவாங்க. இங்க பாருங்க, இங்க எல்லா விதமான செலிபிரிட்டிஸோட பிக்சர்ஸும் இருக்கு, கரெக்டா? ஆனா சம்பந்தமே இல்லாம இங்க பாருங்க. இருங்க பாய், அது நான் தான். இவனை நம்மளுக்கு கேட்கற பொருளை குடுறான்னா நம்ம கேட்காத பொருள்லாம் கொடுத்து வியாபாரம் பண்ண பாக்குறாங்க. ஆனா நல்ல கடைங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே இங்க இருக்கும். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல, மல்டி கலரா. தீபாவளி டைம்ல இங்க வந்திருந்தா அல மோதிருக்கும் போல இருக்கு. நல்லா இருக்கும் இங்க. அப்படியா? ஆமா. குட்டி பாப்பா Dress மாதிரி இருக்குல்ல இது? இல்ல வேண்டாம், வச்சிருங்க. என் வீட்டுக்கு எடுத்துருக்க போல. ஆமா, உனக்கே கரெக்டா இருக்கும் போல இருக்கே போட்டா. ஆலியா பட் போட்ட Dress நான் போட போறேன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு என்னென்ன சொல்லிட்டு இருக்க போறேன்.
வீட்ல இருந்து வரும்போது சுடிதார் வாங்கணுமா லாங் ட்ரெஸ் வாங்கணுமான்னு பிளான் பண்ணிட்டு வரணும். சுடிதார் தான். வீட்ல இருந்து கிளம்பும்போது என்ன வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு வெளில வாங்க. ஏன்னா நீங்க மட்டும் வாங்கல, இங்க வந்து எங்க உயிரும் வாங்குறீங்க. நீ வாங்குறன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் லைட்டே போடுறாங்க. டவுட்ல தான் இருந்திருக்காங்க. இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா? சொன்னங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் எப்படி யோசிக்காம அந்த சல்வாரை வாங்கினேன் பத்தியா? அதான். ஆனா அதை யோசிக்கிறதுக்கே முக்காவர் இருக்கு. அதுதானே நீ தான் சொல்லணும். ஏய் அம்மா எவ்வளவு பெரிய ஜோயா லுகாஸ் நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆமா, அவர் தரக்கும் போது எனக்கே சொல்லல, அதனால நானும் உங்ககிட்ட சொல்லல. ஏதா சாப்பிடலாமா சூடா? எதுக்கு என்ன உசி பேச்சு வரீங்க? அப்புறம் நான் ஆமான்னுவேன். எப்படி தின்றான் பாருங்க இவன் அப்படின்னு சொல்லணும். அதுதான் நீ பிளான் பண்ற. காக்கடாஸ்ல போய் சாட் சாப்பிடலாம். ஃபீனிக்ஸ் ஷாப்பிங் மால். ஃபீனிக்ஸ் கூப்பிட்டு வந்திருக்க, என்ன நீ வாங்கி தர போறா? உனக்கு எதுவும் கிடையாது, எல்லாமே எனக்கு மட்டும்தான். இந்த கடை என்ன இழுக்குது. அதான் கடை இது. ஐயோ டாஸ்மாக், அங்க போக கூடாது, தப்பு. வாங்க வாங்க. நான் இப்ப என்ன வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். குயில்ட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். குயில்ட் போத்திக்கிட்டு படுக்கிறதுக்கு. 1 hour later. வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னமோ ஹோம் சென்டர், ஆனா உன்னை பார்த்தா ஏதோ காய்கறி வியாபாரம் மாதிரி இருக்கு. அந்த நிலைமைக்கு என்ன தள்ள வச்சிட்டீங்களே காயத்ரி. நீ போத்திட்டு படுக்கிறதுக்கு குயில்ட், அதாவது பெட்ஷீட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டான்ஸ் ஆடுவோம்ல ரீல்ஸுக்கு ரூம்ல, அந்த கண்ணாடி முன்னாடி, அதுல வந்து கீழே ஆக்சுவலா பிரவுன் இருந்தது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரெட் கலர்ல நாங்க வாங்கியிருக்கோம். வாழ்க்கை நாடகமா எல்லாம் போய் கணக்கா. என்னடா ஹோம் சென்டர் அப்படி அப்படி போர்டை காமிச்சிங்க, அதுக்கப்புறம் நீங்க காணாம போயிட்டீங்க. நீங்க வந்து எங்களை திட்டலாம். காமெடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள போகும்போதே செக்யூரிட்டி வந்து சொல்லிட்டாரு நோ வீடியோகிராஃப்ஸ் அப்படின்னாரு. ஓகே, போட்டோகிராஃப் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னா ஓகே அப்படின்ட்டு வெளில வந்தோடனே இந்த வீடியோ எடுக்கிறோம். எவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க பாருங்க. ஆக்சுவலா அது நல்ல விஷயம் தான். ஏன்னா விளாக் நம்ம பண்றது நம்ம பிரைவேசி, ஆனா உள்ள இருக்கிறவங்களுக்கு அது பிரைவேசி இல்ல, தப்பா எடுத்துப்பாங்க. லைஃப் ஸ்டைலுக்கா என் லைஃப் ஸ்டைலே மாத்திட்டு லைஃப் ஸ்டைலுக்கு கூட்டு போறேன்ற மனசாட்சியே இல்லாம. நீ எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியவன். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க உங்க மேட்டால என்ன இடிக்கிறீங்க. ஆமா, இது தெரியாம இப்படியோ எப்படியோ திரும்புறீங்க. ஃபீனிக்ஸ் மாலில் ஒரு வேலைக்காரன் அந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலி வந்து காக்கடாஸ்ல வந்து என்ன நல்லா இருக்கும்னா பானிபூரி நல்லா இருக்கும், ஜிலேபி நல்லா இருக்கும். நான் இப்ப பானிபூரி தான் சாப்பிட்டு போறேன். சாப்பிடுறது தானே பண்றாரு. வாயா, உன்னோட செல்ல பேர்ல ஒரு கடை இருக்கு பத்தியா? ஆலி வாயா, சாதா வாயா. வாமா போலாம். எப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டானே. அனுமார் மாதிரியே இருக்கு. இப்படி ஆயிட்டேன். அதான் அனுமார் மாதிரியே தான் இருக்கு. ஸோ மக்களே, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் பண்ணிட்டோம். நல்லா தீனி தின்னாச்சு. இதுக்கப்புறம் நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்து நாங்க கிளம்புறோம். பத்தியா நைஸா இப்ப மக்கள் பாக்குறாங்கன்னு உடனே லக்கேஜ்லாம் தூக்கி நம்மள பார்த்தா கூட ஃபீனிக்ஸ்ல ஷாப்பிங் பண்ண மாதிரி இருக்கா? யாராவது சொல்வாங்களா நம்மள ஃபீனிக்ஸ்ல வாங்கணும்னு? நம்ம எப்போ ஒரே மாதிரி இருக்கணும். அதுக்காக தான் ரெண்டு பேரும் இன்னும் தலையில மட்டும் தான் வைக்கல. வச்சிருவோம். வச்சுட்டு நாங்க நடந்து போறோம். ஓகே மக்களே, பாய். I am very happy.